February 3rd, வித்யாவோட பர்த்டே. நான் அவளுக்கு விஷ் பண்ண கால் பண்ணேன். ஆனால் அவன் நம்பர் பிஸின்னு வந்துச்சு. ரொம்ப நேரமாக யார்கிட்டயும் பேசிகிட்டு இருந்தா. இது மாதிரி நடக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய முறை நான் கால் பண்ணப்ப அவன் நம்பர் பிஸின்னு வந்திருக்கு. ஹலோ சொல்லுடி. இதனால எங்கள் 2 பேருக்கும் பெரிய சண்டையெல்லாம் வந்திருக்கு. நான் எத்தனை முறை சொன்னாலும் அவள் அதை கண்டுக்கவே மாட்டான். யார்கிட்ட பேசுகிறேன்னு கேட்டால் சொல்லவும் மாட்டான். என்கிட்ட வெறும் 10 நிமிஷம் தான் பேசுவாள். ஆனால் மற்றவங்க கிட்ட டைம் போகிறது தெரியாமல் பேசிகிட்டு இருப்பா. எல்லாம் அவனால தாண்டி. ஒரு நாளைக்கு 10 முறை கால் பண்ணுறாண்டி. என்னை லவ் பண்ணு காலில் விழாத குறைய கெஞ்சிராண்டி. நானும் அவன் நம்பரை பிளாக் பண்ணிட்டேன். அப்பவும் புது நம்பர்லேருந்து கால் பண்ணுறாடி. அவளை ஏன் நான் இன்னொருத்தன் லவ் பண்ணுறேன்னு கூட சொல்லிட்டேன். அப்போவும் என்னை விடாமல் டார்ச்சர் பண்ணுறாண்டி. அவளை ரொம்ப திட்டினா உடனே எனக்கு செகண்ட் கால் வந்தால் காட்டாதுன்னு சொல்லுவாள். நானும் அவளும் 6 months தான் லவ் பண்ணுறோம். ஆனால் லாஸ்ட் 2 months அவள் பண்ணுறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. எனக்கு அவள் என்னை ஏமாத்துறாளன்னு கூட சந்தேகம் வந்துச்சு. கோவமும் வந்துச்சு. ஆனால் அப்போ அதை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். அவள் பர்த்டேக்கு தூங்காமல் கூட நைட்டு 12 மணிக்கு அவளுக்கு விஷ் பண்ண நான் கால் பண்ணான். அப்போயும் நம்பர் பிஸின்னு வந்தா எவ்வளோ கோவம் வரும். அப்போ எனக்கு இருந்த கோவத்தில் அவளை கொண்டுடலாங்கிற அளவுக்கு ஒரு வெறி வந்துச்சு. ஆனால் உண்மை என்னன்னு தெரியாமல் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு என்னை நான் மறுபடியும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். அடுத்த நாள் ஈவினிங் அவளை வேவு பார்க்க அவள் வீட்டுக்கு போனேன். ஆனால் நான் தருணா போகலை. அவள் மேலே தப்பு இருக்கிறது உண்மைன்னு தெரிஞ்சுன்னா அவளோட கதையை முடிச்சிடலாங்கிற ஒரு வெறி பிடிச்ச மிருகமாக தான் கத்தியோட அவள் வீட்டுக்கு பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் என் ஃப்ரெண்டு குரு எனக்கு கால் பண்ணான். குரு என்கிட்ட வித்யாவை பற்றி ஒரு உண்மையை சொன்னான். அது என்னன்னா, வித்யா இன்னைக்கு ரகு கூட பைக்கில் எங்கேயோ போயிட்டு இருந்தானோ, அவள் ரகு கூட ஒரு வேளை பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருப்பா போலன்னோ என்கிட்ட சொன்னான். ஓ அதுவா? வேறு யாரும் இல்லடி, தருணோட ஃப்ரெண்டு குரு இருக்கால, அந்த ராஸ்கல் தான் எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறான். அவன் மூஞ்ச பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. ஆனால் இதை பற்றி தருணுக்கு தெரியாது. எப்படி அவன் கூடவே இருந்து இப்படி துரோகம் பண்ணுறான்னு தெரியல. இந்த விஷயம்லாம் அவனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி தருண்கிட்ட சொல்லிடலான்னு இருக்கேன். ரகு என்னோட கிளாஸ்மேட் தான். ஆனால் அவன் எங்கள் கேங்கில் யாருக்கும் பிடிக்காது. ஆனால் வித்யா அவன் கூட பேசுவாள். ஏன் பேசுகிறேன்னு கேட்டால் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாள். நான் அவன்கிட்ட பேசாதன்னு சொன்னான். என்னை அவள் குருக்கிட்ட பேசாதன்னு சொல்லுவாள். அப்போ குருவும் அந்த ரகுவும் ஒன்றான்னு கேட்பேன். ஆமான்னு சொல்லுவாள். அது என்னவோ தெரில, குருவை வித்யாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் என் குரு தான் வித்யாவை பற்றின எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லுவான். அவன் என்கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே சொன்னான், வித்யாவும் ரகுவும் லவ் பண்ணுறாங்க போல், அவள் உன்னை ஏமாத்துறான்னு சொன்னான். குரு என்கிட்ட ஃபோனில் சொன்னதை கேட்டதுக்கப்புறம் என்னால் என் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்குள்ளே இருந்த மிருகம் அவளை கொன்னுடுன்னு சொன்னிச்சு. உடனே குருவோட காலை கட் பண்ணிட்டு வித்யாவோட வீட்டுக்கு போனேன். என் மைண்டில் இருந்ததெல்லாம், இனிமேல் வித்யா மாதிரி எந்த பொண்ணும் எந்த பையனையும் ஏமாற்றக்கூடாது. அதுக்கு அவளோட சாவு அவ்வளோ கொடூரமாக இருக்கணும். கத்தியால் அவள் கழுத்தை ஆட்டு இருக்கிற மாதிரி அழுக்கணும்னு நினச்சி உள்ளே போனேன். அங்கே போனால் வித்யாவை நான் எந்த குளத்தில் பார்க்கணும்னு நினச்சனோ அந்த குளத்தில் ஒரு செத்து கிடந்தா. அந்த செகண்ட் எனக்கு ஒன்றுமே புரியல. என் மைண்ட் என்னென்னவோ சொல்லிச்சு. ஒருவேளை என்ன மாதிரியே ஏமாந்த ஒரு பையனோட கோவத்துக்கு தான் இவ பலியாக இருப்பாளோன்னு நினச்சேன். ஆனால் வித்யாவோட முகத்தை ஒத்து பார்த்தப்போ நான் ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். அவளை யார் கொன்னா, எதுக்கு கொன்னாங்கன்னு எனக்கு தெரில. வித்யா அவங்களுக்கு என்ன பாவம் பண்ணான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவள் பண்ண ஒரு பெரிய பாவம் என்னன்னா, இந்த உலகத்தில் பொண்ணாக பிறந்தது தான் வித்யா பண்ண ஒரு பெரிய பாவம். அவள் பண்ண பாவத்துக்கு சரியான தண்டனை தான் அவளுக்கு கிடைச்சிருக்கு.